இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பாக்குறது நீட் பிஜி தமிழ். நான் உங்கள் கார்த்திக். நம்ம சேனலை புதுசா பார்க்கக்கூடிய டாக்டர்ஸ் இருந்தா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வாட்ஸ்அப் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்க்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. அதாவது வந்து ஆல் இந்தியா கோட்டாவுடைய நமக்கு ஸ்பெஷல் ஸ்ட்ரே ரவுண்ட் வந்து ஆல்ரெடி போயிருக்கு. நமக்கு சாய்ஸ் பில்லிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு. சீட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 700+ சீட்டு தான் வந்து இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா கிளினிக்கல் பிரான்ச்சஸ் பொறுத்தவரையும் ரொம்ப கம்மியாவே இருக்கு. தமிழ்நாட்டுடைய நிறைய டாக்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கு அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் போட்ட கேண்டிடேட்கான ப்ரொவிஷனல் மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட் விடுவாங்க. எலிஜிபிள், அதாவது வந்து நீங்க அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க, உங்களுக்கான அந்த எலிஜிபிலிட்டி கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணிட்டு, அதாவது அப்லோட் பண்ணியிருக்காங்க. டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் .netல போனீங்கன்னா நமக்கு கவர்மெண்ட்டுக்கு யார் யாரெல்லாம் வந்து இப்போ 5% அப்புறம் நியூ அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்களோ உங்களுடைய அந்த பேர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்க அப்ளை பண்ணி பேர் இல்லைன்னா இன்னைக்குள்ள நீங்க வந்து என்ன மிஸ்டேக்ஸ்ன்றத போர்ட்டல்ல வந்து நீங்க அப்டேட் பண்ணணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 லிஸ்ட், ஒன்னு சர்வீஸ் கேண்டிடேட், இன்னொன்னு வந்து நான் சர்வீஸ் கேண்டிடேட். நான் ரெண்டையும் ஓபன் பண்ணி காட்டிடுறேன். அதுக்கு முன்னாடி வந்து இப்ப உங்களுடைய பேர் வந்து கீழே இவங்க கொடுத்துருக்க அந்த லிஸ்ட் இப்ப நான் ஓபன் பண்ணிருக்கிறது வந்து நான் சர்வீஸ் கேண்டிடேட். நான் சர்வீஸ் கேண்டிடேட்ல மொத்தம் வந்து ஒரு 193 பேர் தான் நியூவா இப்ப, அதாவது வந்து இவங்கலாம் வந்து 5% அப்புறம் வந்து அப்டேட் பண்ணவங்களா இருப்பாங்க. அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுல வந்து யாருக்கு இண்டிவிஜுவலெல்லாம் கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. இதுல வந்து உங்க பேர் இருக்கான்றத பாத்துக்கோங்க. சப்போஸ் பேர் இல்லை அப்படின்னா இந்த பிடிஎஃப்லயே வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்க. https நான் மார்க் பண்ணி கூட காமிக்கிறேன். https://pg.24.dnmedical.online.co.in GQIE/ இதை ஓபன் பண்ணி நான் காமிச்சிடறேன். ஸோ அதை ஓபன் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து இதுல ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகும். இதுல வந்து உங்களுடைய பேர் இல்ல, அதாவது இந்த லிஸ்ட்ல வந்து உங்க பேர் இல்லைன்னா மட்டும் நீங்க ஓபன் பண்ணி பாருங்க. பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணுங்க. இல்ல நார்மலா நீங்க லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தாலே போகும். இல்ல ரீசெட் பண்ணி போனாலும் உள்ள போய் நீங்க வந்து அப்ளை பண்ணி என்ன மிஸ்டேக்ஸ்ன்றதை அதுல காமிக்கும். இந்த லாகின் ஓபன் பண்ணீங்கன்னா மேபி ஏதாவது டாக்குமெண்ட் மிஸ் பண்ணிருப்பீங்க, ஏதாவது ஒரு இது இருக்கும், அதுல காமிக்கும். அது நீங்க கொடுத்து அந்த டாக்குமெண்ட்டை ரீ அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி கொடுத்துருவாங்க. அடுத்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வரும்போது உங்களுக்கு வந்து அதுல பேர் வந்துடும். ஓகேவா? ஸோ அதனால வந்து இன்னைக்கு அதாவது எத்தனை மணிக்குள்ள பண்ணணும்னா அதையும் நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு ஆன்லைன்ல 5 மணிக்குள்ள பண்ண சொல்லி இந்த லிங்க் இந்த போர்ட்டல்ல நீங்க பண்ணணும். அதாவது பேரு இல்லாதவங்க எல்லாரும் பண்ணக்கூடாது. இந்த நியூவா வந்து அப்ளை பண்ணி கேண்டிடேட்டோட பேர் வந்து இதுல இல்ல, இப்ப 5% அப்புறம் இப்ப 193 பேர் இருக்கு. நிறைய பேர் அப்ளை பண்ணிருப்பீங்க, உங்க பேர் இல்லைன்னா உடனே அந்த போர்ட்டல்ல போய் என்னன்றதை ஓபன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து சர்வீஸ் கேண்டிடேட்டுக்கும் அப்ளை பண்ணிருக்காங்க. 29 கேண்டிடேட் வந்து சர்வீஸ் கேண்டிடேட் வந்து இதுல அவங்களோட பேர் இருக்கு. அதே மாதிரி சர்வீஸ் கேண்டிடேட் நீங்க அப்ளை பண்ணும்போது அந்த இன்சென்டிவ் மார்க் வந்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேர் வந்து இதுல இல்ல அப்படின்னா, சப்போஸ் நான் வந்து பண்ணேன் ஆனா என் பேர் இல்லை அப்படின்னா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? இதுல ஏதாவது உங்க பேர் இல்ல மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் அந்த லிங்க்ல போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ